விதையோடு சாப்பிடும்போது அதனோட மருத்துவ குணம் எல்லாமே நமக்கு ஃபுல்லாக கிடைக்குங்க. அதனால தாங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் வந்து நான் 4 டீஸ்பூன் போடுறேங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இது நல்லா வத்த குழம்பு வந்து காரமாக செஞ்சால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விடலாங்க. நான் 1 டம்ளர் தண்ணி விடுறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்படியே மூடி போட்டு வைக்கலாங்க. பாருங்கள் சுண்டைக்காய் குழம்பு வந்து எப்படி கொதித்து வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாங்க. நான்